கைஸ் கிஸ்தானிக்ஸ் மாதிரி கட்டிங் பண்ணிக்கிறோம். சும்மன் கில் கட்டிங் ஷார்ட்டாக. சரி வந்தது வந்துட்டோம். இப்போ நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம். கோஸ்ட் எக்ஸ்ப்ளோரிங் பண்ண போகிறோம். அடா ஜூமாக இருக்குது இது. நின்றுக்கிறான் பாருங்க இங்கே ஒருத்தன். வாங்க கைஸ் போவோம். போகலாம் சிம்பிளி சரத் இன்ஸ்பிரேஷன். இவர் தான் வந்து எங்களுக்கு ஒரே பிரச்சனை, இந்த கிராக்ஸ் ரொம்ப லைட்டாக இல்லை, கீழே முள்ளு குத்திருமோன்னு பயமாக இருக்குது. ஆனால் ஏன் செருப்பு அப்படி இல்லடியே, நம்ம அந்த முள்ளெலாம் நடுறேன் நான் பார்த்துக்கிறோம். பார்த்தியா திறந்தாக்குது, எவனும் திறந்துருக்கான். வலி இருக்குது. உள்ள முள்ளெல்லாம் போட்டிருக்கிறாங்க. முள்ளு போட்டிருக்காங்கடா இங்கே, யாரும் உள்ளே போகக்கூடாதுன்ட்டு. எனக்கு அள்ளுடா ஆல்ரெடி ஓடி வரக்கூட முடியாதுடா. இது ஓவர் ஜூமாக இருக்குதுடா. இது நல்லா போகிறேன். இப்போ பின்னாடி பாருங்க யாருமே இல்லை. நாங்கள் 3 பேர் தான் போயிட்டுருக்குறோம். பின்னாடியும் ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்க பின்னாடி குடோன் மாதிரி. நெஞ்சு பாரு பக்கத்து இந்த இடத்துக்கு கூட்டம் எப்படி இருக்குண்ணே, அவனா செத்துறான் நெஞ்சடிச்சு. மேலே போகிறோம். மேலே இருந்தால் இவனுக்கு ஏதோ கல் வந்துச்சுன்னு சொன்னாங்க. மேலே காலியாக இருக்குது. ஏய் எனக்கு என்னடா பயம். செருப்பெல்லாம் இருக்குது, இங்கே என்னென்னவோ இருக்குது. जय हनुमान ज्ञान गुण सागर जय कबीर मागर राम दूत पर अंजनी पुत्र पवन सुत राम. எங்க அங்க புடவெல்லாம் இருக்குது கைஸ். இங்கே சம்திங் பேட் ஃபிஷரி. இங்கே நாங்கள் கீழேருந்து பார்க்கும்போது இங்கேருந்து கல்லெல்லாம் வந்துச்சு. எப்படி அந்த வீடியோ நாங்கள் ஆட் பண்ணுறோம். கல்லெல்லாம் வந்துச்சு, எப்படி வந்துச்சுன்னே தெரியல. பாருங்கள் நாங்கள் 3 பேர் மட்டும்தான், யாருமே இல்லை. நைட் எக்ஸ்ப்ளோர் காலையில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதெல்லாம் ஒரு இதாக. நைட் வரோம் கைஸ், உங்களுக்காகவே ஒரு வீடியோ போகிறோம் கண்டிப்பாக. இதே வீடியோவை நைட்டாக மாற்றி போட்டுடுறோம், ஒன்றும் இல்லை. அவ்வளோதான் எடிட்டில் டெம்பரேச்சர் லோவாக வச்சிடலாம். இதுதான் பயங்கரமாக இருக்குது. இங்கே ஸ்மெல்லும் ஒரு மாதிரி வித்தியாசமாக அடிக்குது. இது இங்கே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஓப்பனிங் இல்லை பாருங்கள், அங்கெல்லாம் பாருங்கள் எப்படி பண்ணியிருக்கிறாங்க. உள்ளே சுத்தமாக சரியில்லை, இது ஏதோ பேட் வைப்ரேஷனாகவே இருக்குது. ஆமாம் எதை எரிச்சிருக்காங்கடா, அங்கே பாரு பச்சையாக தெரியுது, எதோ எரிச்சிருக்காங்கடா, கருப்பாக தெரியுது பாருங்க மொத்தம். ஏதோ ஆஷ் மாதிரி இருக்குது இது ஃபுல்லாக. டேய் தெரியுது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாடா. பர்மிஷன் வாங்காமல் வந்திருக்கோம். ஸோ வெளியே போகிறது பெட்டருன்னு நினைக்கிறோம். கீழே எங்கெல்லாம் பாருங்கள் முள் போட்டு இடமே ஒரு மாதிரி வித்தியாசமான வைப்பில் தான் இருக்குது. ஆளுங்க இருக்கிறாங்க, பட் யாரும் இங்கே உள்ளே வரதில்லை.